சிவபெருமான் முடியில அடித்த அடி நெடுக்க அவருடைய முதுகெல்லாம் வந்து தந்தார். 31 கோடி தேவர்களுக்கும் கொண்டாடி விழுந்தது. 48,000 நிதிகளுக்கும் விழுந்தது. கந்தர்வர் இங்கே ஐஏஎஸ் படிச்சவங்க கூட இதை படிக்கணும்னா முடியாது. 10 நாளைக்கு ஒரு செய்தியை படிச்சு பார்த்தாங்கன்னா பிழை எல்லாரும் படிக்க முடியாது. செருப்பு வச்ச இதெல்லாம் தாய் நுழையாது, நாக்கு பெறணும். எவ்வாறு 4 வேதங்கள் அடிபட்டன, 6 சாஸ்திரங்கள் அடிபட்டன, 96 தத்துவங்கள் அடிபட்டன, 15 புராணங்கள் அடிபட்டன. அத்தனை உலகத்திலே அடிபடாத இடமே என்று கிடையாது என்று அப்ப பார்த்தாராம். சிவன் மகன் என்ன சொல்றானா, அர்ஜுனன் பார்த்து நானும் அறுந்து போச்சு. எப்பேற்பட்ட அக்னி பகவான் கொடுத்த அனாத நாட்டியா இருக்கு சொன்னா கோவம் வந்து அடிச்சான். இப்போ நானே அறுந்து போச்சு. இப்ப சண்டை பண்றதுக்கு ஆயுதம் இல்லைன்னு மொத்தமா போட்டு நினைச்சிக்கா. சரி சரி, உனக்கு அப்ப வெள்ளியுத்தம் தான் தெரியும், மஞ்சள் தெரியாதா? எப்படி வாழ்க்கை ஒன்று பண்றாரு மஞ்சள் தெரியாதா? அவனு சொன்னாரு, யாய் கேடுவா எனக்கு மஞ்சள் தெரியாது, வாடா நீயா நாடா என்று இப்பொழுது சிவபெருமானும் அர்ஜுனனும் கட்டி புரளுகிறார்களாம். இந்த பாக்கியத்தை இந்த உலகத்தில் யார் தர முடியும்? பார்வதியை பார்த்தாங்க, சுவாமி நம்முடைய மகன் தெரியாது, இன்னும் பாரு என்ன விளையாட போனது. எவ்வாறு கொஞ்ச நேரம் ஒருவருக்கு ஒருவர் வேகமாக கட்டி புரண்டு அர்ஜுனனை பிடித்தால் ஒரு பந்து போல ஆதாயத்தை ஏற்படுத்தினார். வேடுவனாக இருக்கக்கூடியவர் அர்ஜுனத்துக்கு ஆகாயத்தில் பேசினார். கேள்வி பார்த்தா, சுவாமி மகன் ஆகாயம் அடிக்க போறான், இப்ப கீழே வரலாம், விழுந்தான்னா ஒரு ரூபாய்க்கும் ஒரு இருக்குமா? அம்பையுடனே விடையில் மீது ஒளியுடன் தகனை அஞ்சலி செய்த அர்ஜுனோடு தோட உடனே சிவபெருமான் இப்ப என்ன பண்ணாரு? ஆகாய மார்க்கமாக எருது வாகனத்திலே எருதாரூழராக பார்வதி சமேதராக விநாயகர் முருகராக அது காட்சி கொடுக்கிறார் அர்ஜுன பெருமானுக்கு. அது பார்க்கிறார் அர்ஜுனனாக. பெருமானே ஆடினோ கடித்தனோ அயர்ந்து நின்றனோ ஒளி உருகி மாறினோ பாடினல் படைக்கடல் பவளமேனியை நாடினே நடுங்கின நயந்த சிந்தையா. எவ்வாறு பரவனை பார்த்து ஆடுகிறான், பாடுகிறான், ஆனந்த கண்ணே சொல்கிறான், எம்பெருமானே அதிகரி முகுந்தா என்றெல்லாம் அப்படி ஓம் சிதம்பரவசனே தில்லை நடராஜனே சிவகாமியே தன்னேவா. சூர்யா சும்மா ஒரு கை வை. ஓம் சிதம்பரவசனே தில்லை நடராஜனே சிவகாமியே தன்னேவா. ஒரு நடனத்தை கனவே நாடி வந்தோம் மையனே நலமது அருள் வீரே. கங்கை மான்மழு வேண்டி நல்ல சிறப்புடன் நமது புரிந்தே. கங்கை மான்மழு வேண்டி நல்ல சிறப்புடன் நமது புரிந்தே. நன்றி மத்தளம் கொட்ட நாரதரை அழுக்க தந்தோ தந்தோ அப்படியே வீடியோ ப்ளே பண்ண அப்படியே ப்ளே பண்ணா
ஓம் சிதம்பரவதனே தில்லை நடரதனே சிவகாமினே தனியுவா உன் நடனத்தை காணவே நாடி வந்தோம் மையனே விட்டுக்கு மங்கு மந்த நேசரே விரம்படிப்பட்ட பர பேசரே விட்டுக்கு மங்கு மந்த நேசரே நல்ல விரம்படிப்பட்ட பர பேசரே கட்டே கட்ட வீரகை கடைத்தருவில் விட்ட கட்டே கட்ட வீரகை கடைத்தருவில் விட்ட கைலைய மீறி நாதரே நடனத்தை காணவே நாடி வந்தோம் மையனே நலமாக முடிவீரே ஓம் சிதம்பரவதனே தில்லை நடரதனே சிவகாமினே தனியுவா நடனத்தை காணவே நாடி வந்தோம் மையனே நலமாக முடிவீரே காதலை பூசிக்கொண்டு நின்றாய் தலையாண்டி வேஷம் போட்டு கொண்டாய் சாம்பலை பூசிக்கொண்டு நின்று தலையாண்டி வேஷம் போட்டு கொண்டே சங்கர சதா சிவ சாம்ப சதா சிவ சதாம் சங்கர சதா சிவ சாம்ப சதா சிவ சதாம் நடனத்தை காணவே நாடி வந்தோம் மையனே நலமாக ஓம் சிதம்பரவதனே தில்லை நடரதனே சிவகாமினே தனியுவா நடனத்தை காணவே நாடி வந்தோம் மையனே நலமாக இவ்வாறு அர்ஜுனன் சிவனை குறித்து பரமனை குறித்து பார்வதி தேவியையும் அறிவார்த்து விநாயகர் முருகர் ஐயப்பன் எல்லோரையும் தரிசனம் செய்த ஆனந்தத்தில் தெரிந்து ஆடுகிறான் பழகிறான். இவனே ராமானுஜானே இந்த நல்ல நேரத்தில் கல்பாக்கம் கல்பட்டி முருகேசன் ஆச்சாரி ஐயா அவர்கள் குடும்பத்தினர் 51 ரூபாய் இந்த நல்ல நேரத்தில் அளித்துள்ளார்கள். அம்பாளர்கள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை புரிகிறோம். இந்த நல்ல நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் 7 செப்பம் ராஜேஸ்வரி அம்மாள் அந்த குடும்பத்தினர் 11 ரூபாய் அளித்துள்ளார்கள். அம்பாளர்கள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை புரிகிறோம். நல்ல நேரத்தில் மாபலி கோகுலம்மாள் கிருத்திக் ரோஷன் தேசிகா அந்த குடும்பத்தினர் மாபலி குடும்பத்தினர் 51 ரூபாய் அம்பாள் பாதத்தில் அளித்துள்ளார்கள். அம்பாளர்கள் பரிபூர்ணமாக அவரிடத்தில் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை புரிகிறோம். இவ்வாறு பரமன் காட்சி கொடுத்த போது எல்லா தேவர்களும் இப்ப காட்சி கொடுக்கிறோம். தேவன் நாராயணன் வந்து விட்டார், பிரம்மா வந்து விட்டார், தேவேந்திரன் வந்து விட்டார், சகலமான அம்பாள் சக்தி தெய்வங்களும் வந்தார்கள். எல்லோரும் காட்சி அர்ஜுனனுக்கு அப்பொழுது என்ன வர வேண்டும்? சோதரவாணி தாத்தா வேதவியாசருடைய அருள்கடி எங்களுடைய பகையை மீட்கும் பொருட்டு உங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசுபதாசன அஸ்திரம் வேண்டும். அவ்வாறே கொடுத்து துரியோதனால் அனுப்பப்பட்ட மூகாசுர பன்னிதான் உன்னை கொல்ல வந்தது. நாங்கள் உன்னை காப்பாற்றும் பொருட்டோம் அந்த பன்றியை இருவரும் ஒரே நேரத்தில் பானை விட்டு கொண்டதும் யாம் தான். வேடுவரையாக வந்தது நாங்கள் தான். உன்னுடைய அறிவையும் தவத்தையும் பலத்தையும் சோதிக்கவே வந்தோம் நாங்கள். சோதித்து உம்மோடி பொழுது விளையாடினோம். ஆதலால் வெற்றிக் கொண்டு
சிறிது காலத்திலே நீங்கள் இந்த நில உலகை தர்ம சக்கரத்தின் கீழே நீண்டு கோடி காலம் வாழ்வீர்களாக என்று பரமன் பார்த்து அருள்பாலித்தார். உடனே சக்தியானவளும் பார்த்தால், மகனே இதோ என்னுடைய அருமையான சக்தி வேலை பெற்றுக் கொள் என்று கொடுத்தார். விநாயகர் அற்புதபாசத்தை கொடுத்தார். முருகப்பெருமானும் தன்னுடைய வேலை கொடுத்தார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனும் ஆயுதங்களை கொடுக்கிறார். பிரம்மாவும் அது ஆயுதங்களை, அனைத்து தெய்வங்களும் எல்லா ஆயுதங்களையும் அர்ச்சனைக்கு கொடுக்கிறார்கள். கொடுத்து சகலமான சகலமான தேவர்களையும் அர்ஜுனனுடைய சாட்சாங்கமாக பணித்தான். ஆனந்த கண்ணியை படித்தான். பக்தி பாடல்களை எல்லாம் பாடினான், ஆடினான். அப்படி வரத்தை கொடுத்து விட்டு எல்லோரும் அவரவர்களாக பணித்தார்கள். ஆமெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகலையா, இந்த பாத்தியாருக்கு மணிக்கு போட்டிருந்தாங்க. ஒரு 5 மணிக்கெல்லாம் கட்டி விட்டாச்சு. நல்லா இருந்தாரு. எல்லாம் சென்னைக்கு போகாதீங்க, உங்களுக்காக தான் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். இவ்வாறு அர்ஜுனனும் அவ்வாறு அப்பொழுது பார்த்த தேவேந்திரன் என்ன பண்ணானா, சங்கரமா மகனே தேவலோகம் அழித்து சென்று விட்டான். தங்களே இப்ப அர்ஜுனன் எங்க போயிருக்கிறான்னா தேவலோகம் மட்டும் போயிட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு காரியம் சாதிக்கணும், மகனால கொண்டு போயிட்டான் சங்கரமா. நம்முடைய விஸ்வகர்மா சங்கத்தினர் அனைவரும் சேர்ந்து இன்று இரவும் அர்ஜுனன் சபத்து என்ற நாடகம் நடத்த இருக்கிறார்கள். அனைவரும் கண்டு அம்பாளுடைய அருளையும் ஆண்டவனுடைய அருளையும் பெற வேண்டும் என்று குறிப்பிட்டு நாளைய தினம் என்ன கதை, மறைந்து நின்ற மலைகள். மலைகள் என்று கொடுக்கிறார். மறைந்து நின்ற மலைகள் பாண்டவர்கள் விராட பருவா. அது மட்டும் இல்ல, அந்த விராட பருவம் கதை சொல்ல போறோம். நாடகம் கேசகர திருச்சி உமாபதி தலைவர், ஸ்ரீ பொன்னியம்மன் கோயில், திரு ஆர் சுகுமாரன் மாதனாகியவோ ஓய்வு சக்தி மெட்டல்வோர், திரு யோ கிரிதரன், கிரி மொபைல், அபிநந்தனம் மற்றும் பவுஞ்சோர் வந்தோதயம்